திவ்யா ஒரு பக்கா ஃப்ராடு, ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியா, உரிமைக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு செல்ஃபிஷாக பேசுகிற ஒரு பக்கா ஃப்ராடு தான் திவ்யா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துட்டாங்க திவ்யாவை. யார்? விக்ரம். இந்த விக்ரம் பொழந்துருக்கான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்து ஓப்பன் நாமினேஷன், அதில் போட்டு பொழந்துட்டாங்க விக்ரம். திவ்யாவை நாமினேட் பண்ணி அது ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியா, நியாயத்தை கேட்குறேன்னு சொல்லிக்கிட்டு செல்ஃபிஷாக பேசுகிற ஒரு பக்கா ஃப்ராடு. அடி எதிர்கருத்துக்களை ஏற்றுக்க தெரியாத, ஏற்றுக்க முடியாத பச்சோந்தி பிடிச்ச ஒரு கோலை. என்ன அடி, மரண அடி. அதாவது எதிர்கருத்துக்கள் வச்சா அதை ஏற்றுக்காமையே இத்தனை வாரம் கடந்து இந்த இடத்துல நிற்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம், பைத்தியகாரத்தனம். இதெல்லாம் பக்கா ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி போட்டு பொலன்னு பொழந்து கிழிச்சு எடுத்துட்டாங்க. ஐயோ, விக்ரம் கனி போனதெல்லாம் பார்த்து பயந்துட்டான். கனி ஃபைனலிஸ்ட் ஆயிரும்னு நினச்சான். கனியே போயிடுச்சு. என்னமெல்லாம் உட்காந்துருந்தோம்னா நம்ம தலையில் மிளகா அடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. கேம் வேறு மாதிரி போகுது, பார்வை வச்சு தான் போகுது. ஸோ திவ்யா பார்வெலாம் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம சும்மா உட்காந்துருக்கோன்னு நினச்சிக்கிட்டு அடிக்கிறான். மரணடி அடிச்சிட்டான். மரணடி. இதெல்லாம் என்ன அடி தெரியுமாங்க? நாமினேஷனில் இதெல்லாம் தரமான ஒரு சம்பவம். பல வருஷத்துக்கு நின்று பேசுவோம் இந்த அடிலாம். எந்த ஒரு மாற்று கருத்தையுமே ஏற்றுக்கவே மாட்டேன், ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் ஒரு அயக்கத்தனம், பக்கா ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டான். ஆனால் இந்த விஷயம் கரெக்டாக சொன்னாங்க. நான் தான் நியாயம் கேட்குறதுக்கு ஒரே ஆள் இந்த உலகத்திலேயே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான போலியான வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்க நாடக கபடதாரி இந்த திவ்யா. சும்மா ஏமாற்றிக்கிட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு என்ன நியாயம் கேட்ட, என்ன கண்டென்ட் கொடுத்த, என்ன கேம் ஆடின நீ கிழிச்சிட்டான். அவன் கேட்குறது எல்லாமே உண்மைங்க. எப்படி இவளுக்கு இவ்வளோ ஓட்டு வருது? திவ்யாவுக்கு இவ்வளோ ஓட்டு எப்படி வருது? அழகாக இருக்கனால வருதா? கேமும் ஆடலை, நியாயம் கேட்குறேன்ட்டு போய் கத்துற. உன் மேலே ஏதாச்சும் ஒரு எதிர்கருத்து வச்சாயின்னு வச்சுக்க, நீ நீயும் பண்ணியிருக்க, தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா உன் தப்பை ஏற்றுக்கிட்டதே இல்லையே. அவன் கேட்குறது சரி தானே? ஃப்ராடுன்னு அந்த வார்த்தை மட்டும் சொல்லாமல் இருந்தால் ஓகே. மற்றபடி அவன் கேட்குறது எல்லாமே ஒரு நியாயமான கேள்வி தான். இந்த ஃப்ராடுங்கிற வார்த்தையை திரும்ப அவன் பயன்படுத்திட்டான். அது மட்டும் தான் தப்பு பண்ணிட்டான். மற்றபடி அவன் கேட்ட கேள்வியெல்லாம் நியாயம். ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். பட் ஆனால் இதெல்லாம் இப்படி தான் பண்ணால் தான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருங்க. என்னென்னா இது இப்படி தான் இருக்கும் போல், வீட்லேயும் இப்படி தான் இருக்கும் போல், எல்லா இடத்துலையும் வேலை இடத்துலையும் இப்படி தான் இருக்கும் போல். அடுத்தவன் ஏதாச்சும் ஆப்போசிட்டாக நீனும் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. அப்புறம் இப்படி தான் கேட்பாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.